வணக்கம். நான் உங்கள் போல் ஒரு வீட்டுக்கு இன்றைக்கி 3 பேஸ் லைன் இருக்க வந்திருக்கோம். இந்த வீடு ஏற்கனவே ஒயரிங் பண்ண வீடு தான். இப்போ வந்து டெம்பரரி கனெக்ஷன்லேருந்து பர்மனெண்ட் கனெக்ஷனு மாற்ற போகிறோம். 3 பேஸ் சர்வீஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடு தான் ஏற்கனவே ஒயரிங் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ஒயரிங் பண்ணியாச்சு. பால் சீலிங் ஒர்க்கு தான் பார்த்து முடிச்சுட்டாங்க. எல்லா வீடும் ஃபினிஷிங் ஆகிட்டு எல்லாம் தனித்தனி வீடியோ போட்டிருக்காங்க. அதை பாருங்கள், நான் லிங்க்கு கொடுக்குறேன். எலிவேஷன் லைட்லாம் எடுத்து ஃபினிஷிங் ஆகிட்டு இங்கே தான் சர்வீஸ் பைப் இருக்குது. நாங்கள் டெம்பரவரியாக என்ன பண்ணியிருந்தோன்னா 2 ஒயர் போட்டுட்டு அதில் இது வாசலில் வீடு பழைய வீடு இருந்துச்சு, அதை ஷிஃப்ட் பண்ணி வச்சுருந்தோம். அதை போட்டிருந்தோம். இங்கே தான் 3 பேஸ் மெயின் வருது. இந்த வீடு முன்னாடியே குடி போயிட்டாங்க. இப்போ தான் ஒயரிங் வேலை கம்ப்ளீட் பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சம். இது வந்து எங்கள் ஊரில் போக்குவரத்து மினிஸ்டர் வந்து திறந்து வச்சாங்க. இதில் வந்து பவுல்ராஜ் பேர் தான் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் வேலை ஃப்ளம்பிங் எல்லாம் பேர் பார்த்து திருப்தியாக பண்ணியிருந்தாங்க. வீடு நல்லா பெரிய வீடு இது. இதில் வந்து 3 பேஸ் இப்போதைக்கு சிங்கிள் பேஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டு 3 பேஸுக்கு ஒயரிங் பண்ணி வச்சுருவோம். இந்த பலவை 3 பேஸ் பலவை ஏற்கனவே ஃப்ரேம் அடிச்சுருந்தாங்க ஃபுல்லாக. அதெல்லாம் கட்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம 3 பேஸு நியூட்ரலு எர்த்துக்கு ஒயர் கொண்டு வந்திருக்கோம். இந்த 4 ஸ்கொயர் ஒயர் வந்து அங்கேருந்து சர்வீஸுக்கு வந்து டெம்பரரியாக கொண்டு வந்திருந்தோம். இந்த பலகைகள் வந்து இங்கே ஒரு 3 பீஸ் கேரியில் 3 பேஸுக்கு வைக்க போகிறோம். எல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். எல்லாத்துக்கும் ஸ்க்ரூ பண்ணணும் ஃபுல்லாக. 3 பேஸுக்கு நம்ம 8 ஹோல்ஸ் போடுற மாரி இருக்கும். அந்த 8 ஹோல்ஸ் போட்டு ரெடியாக வச்சுக்கிட்டு அப்புறம் சிங்கிள் பேஸுலேருந்து 3 பேஸ் மாற்றுறப்ப நம்ம சர்வீஸ் ஒயரும் இதில் எல்லாத்தையும் வைக்க போகிறோம். ஆனால் 3 பேஸ் மெயின் வச்சு இப்போ சிங்கிள் பேஸ் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். எல்லாம் நார்வுட் கம்பெனியில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஃபுல்லாக நார்வுட்டில் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது ஃபுல்லாக நம்ம லூப் பண்ணி வச்சுட்டு சிங்கிள் பேஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டு அப்புறமா 3 பேஸ் ஷிஃப்ட் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ 3 பேஸ் இதுலேயே நார்வுட் எடுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க ஃபுல்லாக. இதை ஆஃப் பண்ணிட்டால் தான் திறக்க முடியும். இது பீஸுக்கு எதுவும் டேமேஜாக இருக்குதுன்னு நம்ம பார்க்குறது ரொம்ப அவசியம். கஸ்டமர் வாங்கிட்டு வரப்போ இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம பீஸ் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்க வேண்டியதாக. நம்ம கீழே ஒரு எர்த் லிங்கு நியூட்ரல் லிங்கு வைக்கிறோம். இந்த பால் சீலிங் ஒர்க்கு மற்ற ஒர்க்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக காட்டுறேன். லைட்டிங் ஒர்க்கு எல்லாத்தையும் காட்டுறேன். இப்போ தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து டாப்பில் ஒயர் தெரியும் அசிங்கமாக. அதனால் நம்ம ஹோல்ஸ் வந்து பாட்டத்துலலாம் விடுவோம் ரெகுலராக. அப்போ தான் ஃபினிஷிங்காக நம்ம மெயின் மட்டும் தனியாக தெரியும். கீழே எர்த்து லிங்கு நியூட்ரல் லிங்கு தனித்தனியாக கொண்டு எர்த்து இருக்கிறது கிடைக்குதான்னு செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நியூட்ரல் 3 பேஸ்லாம் இதுமாரி தான் லிங்க் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது 3 இது ஸ்க்ரூ பண்ணி மாட்டியாச்சு. ஹோல்ஸ் எல்லாம் ஒயர் வர மாரி போட்டாச்சு. இப்போ சிங்கிள் பேஸ் இருக்கிறதுனால 3 இதையும் ஜாயிண்ட் அடித்து வச்சாச்சு. அப்புறமா சிங்கிள் ஒயரை எடுத்து வச்சாச்சு. ஏன்னா இதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். நம்ம இதுலேருந்து ஒயர் போட்டாச்சு. 6 ஸ்கொயர் நம்ம ஒயர் போட்டிருக்கோம். இது ஃபுல்லாக முடிஞ்சிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லிங்கு எர்த்து லிங்கு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளார வந்து இன்புட் ஒயரை வந்து கொடுத்தாச்சு. அவுட்புட் ஒயர் மட்டும் நம்ம சர்க்யூட் போர்ட்லேருந்து இழுத்துட்டு வந்த ஒயரை மட்டும் கொடுத்துக்க வேண்டியதான் நம்ம. இதனால் லூப்பிங் பண்ணி இந்த பாட்டத்துலேயே கொடுத்தாச்சு. இப்படி போட்டிங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். இதெல்லாம் ஹோல்ஸ் போட்டு ரெடியாக இருக்குது எல்லாமே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பரரியாக கனெக்ஷன் கொடுத்துருந்தோமா, அதுலேருந்து ஒயர் ரிவேர்ஸ் இழுத்துட்டு நம்ம ஸ்ப்ரிங் கட்டி சர்வீஸ் ஒயர் இழுக்க வேண்டியதுதான். நம்ம இதில் ஒரு பாக்கலாம் அடித்து அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக பண்ணிட வேண்டியதான். ஒரு போஸ்ட் நட்டு கிராஸ் ஆகி தான் போகுது. அங்கே போஸ்ட் நட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த போஸ்ட்டில் ஏறி கட்டின பிறகு அதுலேருந்து சர்வீஸ் ஒயர் போயிடும். இப்போ மேலே டாப்பில் வந்து நம்ம பைப்பு வச்சுருக்கோம். இதுலேருந்து லைன் ஏற்கனவே வந்து லைனில் ஒயர் இழுத்தாச்சு ரிவேஸு. இப்போ நம்ம அதுலேருந்து சர்வீஸ் ஒயரு சிங்கிள் பேஸ் மட்டும் இழுத்துக்கிட்டு அந்த ஏரியாவில் 3 பேஸ் வரதுக்கு ரொம்ப லேட்டாகும். அதனால் சிங்கிள் பேஸ் மட்டும் இழுக்கிறோம். இப்போ பார்க்கலாம்பா அடித்தாச்சு. 3 பேஸ் பார்க்கலாம்பா அடித்தாச்சு. எல்லாம் 3 பேஸ் ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். 8mm பாஸ்டனர் போட்டு அடித்தாச்சு. இப்போ இது வழியாக சர்வீஸ் ஒயர் கட்டி எடுத்து போனோம். இப்போ சிங்கிள் பேஸுக்குள்ளே ரீல் கட்டியாச்சு. நம்ம 3/4 பீங்கான் ரீல் போட்டுட்டு ப்ளஸ் காப்பர் கம்பி போட்டிருக்கோம். இது வந்து 718 ஒயரு அலுமினியம் ஒயரு. அலுமினியம் ஒயர் தான் கொஞ்சம் பெஸ்ட்டு சர்வீஸ் ஒயரில். நல்லா லோடு எடுக்கும், பூத்து போகாது, அடிக்கடி விலையும் கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு. காப்பர் ஒயரோட காப்பர் போட்டிங்கன்னா அடிக்கடி பூத்து போகும். ஜாயிண்ட் அடித்ததை பொறுத்து இருக்கும். இப்போ நம்ம வந்து நியூட்ரல் ஒயரில் ஃபஸ்ட்டு டாப்பை விட்டுட்டு டாப்பு வந்து ரீலில் வந்து டாப்பில் வந்து நியூட்ரல் ஒயர் இருக்கணும். கீழே பாட்டத்தில் வந்து பேஸ் ஒயர் இருக்கணும். அந்த ரீலெல்லாம் கோர்த்துடணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா சர்வீஸ் ஒயர் இழுத்து நேராக கட்டிட்டு ஸ்ட்ரைட் பண்ணுவாங்க. இதில் இழுக்கிறதுலே சர்வீஸ் ஒயர் டைட் ஆகிடும். நம்ம
முன்னாடி கீழே வச்சு சர்வீஸ் தான் தனித்தனியாக அளவு எடுத்து போடணும்னு அவசியம் கிடையாது. இதேமாரி ஒயரை உள்ளார விட்டுட்டு இதேமாரி வரிசைலாம் கட்டிட்டு ஸ்டே ஒயரை அதே சர்வீஸ் ஒயரில் போடணும். இப்போ தான் குவாலிட்டியாக இருக்கும். ஸ்டே ஒயர் இரும்பு கம்பியில் போட்டிங்கன்னா கட் ஆகிடும், அலுமினியத்தில் போட்டால் மடித்து போயிடுது. அதனால் இதேமாரி சர்வீஸ் ஒயரில் போட்டிங்கன்னா ஒயர் லாங் லைஃப் நல்லாயிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு காப்பரே யூஸ் பண்ணுவோம் நாங்கள். காப்பர் வந்து ரீல் கட்டுறதுக்கு. இப்போ இன்புட்டு சிங்கிள் பேஸ் கொடுத்து லைன்மேன் வந்ததுனால இங்கில் கொடுத்தாச்சு. இப்போ கேபிளுக்கு போனதுனால ஒரே ஒரு ஒயர் மட்டும் போட்டிருக்கோம். இதில் பார்க்கலாம் படித்து ஸ்ட்ரைட்டாக இழுத்து போஸ்ட்டில் கட்டியாச்சு. ஒரு போஸ்ட் வச்சு லூப்பிங் வச்சு தான் போவோம் அது. இப்போ பார்க்கலாம் போச்சு இந்த போஸ்ட்லேருந்து எடுத்து அந்த போஸ்ட்டில் கட்டியாச்சு. இப்போ கரெக்டாக ஸ்டிப்பாக நிற்கிது பாருங்கள், நல்லா இழுத்து கட்டியாச்சு. இந்த வீடு பற்றி ஒர்க்கை பற்றி வீடியோ எல்லாமே தனித்தனியாக போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.